புதுவை மாநிலம் அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோயில் கரடிகுப்பம். வருடந்தோறும் 2வது ஞாயிறன்று அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயில், இந்த அம்மனுக்கு சிறப்பான பூஜை நடைபெறும். கரகங்கள், மேலும் அபிஷேகம், ஆராதனை. அம்மனுக்கு வருடந்தோறும் இங்கு சிறப்பான பூஜைகள், கரகாட்டம், மேளதாளம். அனைவரும் வருடந்தோறும் ஊரணி பொங்கல் சிறப்பாக கரடிகுப்பம் மக்கள் வருடம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இது எங்களுடைய குலதெய்வம். இது கரடிகுப்பம் பொன்னியம்மன் கோயில் அமைந்துள்ளது. நாங்களும் வருடந்தோறும் இந்த அம்மனுக்கு பொங்கல் வைத்து பூஜைகள் செய்து சிறப்பாக வணங்கி வருகிறோம். இது அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோயில். ஊர் நாட்டாமைகள், தலைவர்கள் சிறப்பான பூஜைகளை செய்திருந்தார்கள். அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோயில் கரடிகுப்பம். அனைவரும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெற்றது. காத்தவராயன் சுவாமி சிறப்பாக அழகாகவும் இருந்தது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த கோயிலை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 குதிரை வாகனங்கள் இருக்கிறது. அனைவரும் பொங்கலை வைத்துவிட்டு படைகளுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது எங்கள் ஊரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரடிகுப்பம். நாங்கள் வருடம் வந்து இந்த அம்மனுக்கு, இது எங்களுடைய குலதெய்வ கோயில். வருடம் நாங்கள் வந்து இந்த அம்மனுக்கு பூஜைகள் செய்வோம். இந்த பொன்னியம்மன் ஆலயத்தில் தனியாக புத்து மாரியம்மன் ஒன்று, நாங்கள் சின்ன வயசில் இருந்தே இதை நாங்கள் ஒரு 50 வருடமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் வருகிறோம். இது இந்த புத்து பெரிய புத்தாக இருந்தது, இன்றைக்கி சுருங்கி உள்ளது. இந்த அம்மனை பார்ப்பதற்கு நல்ல பவராக இருக்கும். இது புத்து மாரியம்மன் கோயில். அனைவருக்கும் தீபாராதனை காட்டி அனைவருக்கும் விபூதி பிரசாதம் கொடுக்கிறார்கள். இதில் நாங்களும் கலந்து கொண்டோம். இந்த வருடம் எங்களுக்கு சிறப்பான பூஜையாக அமைந்திருந்தது. எங்களுக்கும் பூசாரி மரியாதை செய்தார்கள். பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது. இது கரடிகுப்பம் அருள்மிகு பொன்னியம்மன் திருக்கோயில். ஆடி மாதம் மிக சிறப்பாக மாதமாக அம்மனுக்கு கருதப்படுவதால் வருடம் ஆதி மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அனைவரும் தவறாமல் வருடம் ஆடி 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் இந்த அம்மன் ஆட்சி பூகரகம் ரெடியாக இருக்கிறது. இது ஊர் உலா வந்து கொண்டு அம்மனை சார்ந்தவர்கள். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு அம்மனுக்கு சிறப்பான பூஜையும் சேர்ந்த பிறகு அன்னதானம் நடைபெற்றது. ஊர் மக்கள் அனைவரும் அதனை பயன்படுத்தி கொண்டு அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு